அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் கூட தான் பேலஸை விட்டு வெளியில போயிருக்காருன்ற விஷயம் நம்ம வில்லியான காங்குக்கும் வருதுங்க. அவளோட கோட் லேடி வந்து அவகிட்ட எல்லாத்தையும் வத்தி வச்சுக்கிட்டு இருப்பா. இதை கேட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜா கூட அவ அரண்மனையை விட்டு வெளியில போயிருப்பா, இதுக்காக அவங்க போயிருப்பாங்கன்னு அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அப்போ அந்த கோட் லேடி சொல்லுவாங்க, கண்டிப்பா காம்படிஷனுக்காக ஏதாவது ஒண்ணு தேடிதான் போயிருப்பாங்க, மத்தபடி பெருசா எதுவும் இருக்காதுன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம இப்ப முக்கியமான விஷயம் அது இல்லையா, இந்த காங்கில் இருக்கான் இல்லையா, அவனை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுது, அதை சொல்லலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன்னு அந்த கோட் லேடி சொல்லுவா. என்னன்னு கேட்டா, இவன் ஒரு நாடக கம்பெனில இருக்கான்ல, அந்த நாடக கம்பெனியோட சீஃப் கிட்ட இருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அரண்மனையில ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, ஓக்தா அப்படின்னு, அந்த பொண்ணு கூட இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம காங்கிலோட அக்கா தான்னு அந்த ஒரு பெரிய உண்மையை இப்பதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கேட்டதும் காங்குக்கு ஒரே ஷாக்கு. என்ன சொல்ற? ஓ, அதுதான் அவன் அரண்மனையை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கானா? இது பத்தாது, இன்னும் அவனை பத்தி நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு காங்கும் சொல்லிக்கிட்டு இருப்பா. காங்கிலோட அக்காவுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ராஜமாதாவுக்கும் செய்தி போகுதுங்க. அங்கேயும் இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி நம்ம ராஜா குக்க கூட்டிக்கிட்டு அரண்மனையை விட்டு வெளியில போயிட்டாரு, இன்னும் வரலன்ற செய்திய அவங்க கிட்ட சொல்றாங்க. அவங்களால இதை நம்பவே முடியல. ஒருவேளை குக்கிங் காம்படிஷனுக்காக ஏதாவது இன்கிரீடியன்ட்டை வாங்குறதுக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வரதுக்காகவோ போயிருப்பாங்கன்னு தான் அதுல இருக்க ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நம்ம ராஜாவுக்கு குக்கு மேல ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்குமோன்னு. இதை கேட்டதும் ராஜமாதாவுக்கு டென்ஷன். அப்படிலாம் நம்ம ராஜா ஒன்னும் மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்க மாட்டாரு, ஆனாலும் இந்த மாதிரி மிங்கோட தூதுவர்கள் நம்ம நாட்டுல இருக்கும்போது ராஜா அரண்மனையை விட்டு வெளியே போகாம இருந்திருக்கலான்னு ராஜமாதாவும் கருத்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல கூட நல்லா இருட்டிடுச்சு, ரொம்ப குளிரு. ஆனாலும் இன்னும் அந்த சயின்டிஸ்ட் இருக்காருல்ல, அவரோட பேரு சங்ஷங், அவரு கதவை திறக்கிற மாதிரி தெரியல, இவங்க யாரையுமே கூப்பிடுற மாதிரியும் தெரியல. இவங்க எல்லாரும் அவரோட வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு திண்ணையில குளிர்ல உட்கார்ந்துருக்காங்க. பாவம் நம்ம ஹீரோயின் அசந்து அப்படியே ஒரு கம்ப பிடிச்சிட்டு தூங்கியே போயிருவா. நம்ம ஹீரோ அப்படியே அவளையே பார்த்துட்டு இருப்பாரு. எழுந்து வந்து தன்னோட அந்த கோட்டையெல்லாம் கலட்டி அழகா நம்ம ஹீரோயினுக்கு போத்தி எல்லாம் விட்டுட்டு இருப்பாரு. இதை காங்கிலும் கூட இருக்க அசிஸ்டன்ட்டும் பாப்பாங்க. அசிஸ்டன்ட் கூட நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு ராஜாவுக்கு பாதுகாப்பா இருப்பாரு. இப்படியே நைட் எல்லாம் போயிடும். அப்புறம் ஒரு வழியா விடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க ராயல் கிச்சனை தான் நமக்கு காட்டுறாங்க. நம்ம போங்க இருக்காரு இல்லையா, அவரு கூட இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட மிளகா பொடி மிளகா பேஸ்ட்னு எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிட்டியா, அந்த பொண்ணு கேட்ட அந்த டக் எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்களான்னு காம்படிஷனுக்கு தேவையான எல்லா பொருளை பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொன்ன டிஷ்ஷை இவங்க சமைச்சு பார்ப்பாங்க, பிரஷர் குக்கர் இல்லாம. ஆனா ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு அது டேஸ்டா இருக்காது, ஒரு நார்மலான டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆமா, நம்ம குக்கு சொன்னது கரெக்ட் தான், ஒருவேளை அந்த பாத்திரம் இருந்தாதான் இது டேஸ்டா வரும் போலன்னு நம்ம போங்கு கூட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தா திடீர்னு இன்னொரு அசிஸ்டன்ட் குடுகுடுன்னு ஓடி வந்து, இங்க வாங்க, இங்க நடக்கிற கூத்த பாருங்கன்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். என்னன்னு 3 பேர் போய் பார்த்தா நம்ம முயாங் இருக்காரு இல்லையா, அவர் கில்கியாம போட்டு வேலை வாங்கிட்டு இருப்பாரு ஒரு இடத்துல. நம்ம கில்கியாம் கையில கத்தியை கொடுத்து காய்கறி எல்லாம் கட் பண்ண சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவ ஒரு குக் இல்ல இல்லையா, இப்பதானே இந்த கிச்சனுக்கே வந்திருக்கா, அவளை பெர்ஃபெக்ட்டா சாப் பண்ண சொல்லி போட்டு திட்டிட்டு இருப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடந்துப்பாரு அவகிட்ட. இதையெல்லாம் இவங்க எல்லாருமே ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அவ பாவம் அழுதுட்டே கட் பண்ணிட்டு இருப்பா. அவ கையில வேற பல தடவை கத்தியால காயம் எல்லாம் பட்டிருக்கும். ஆனாலும் விடாம அழுதுகிட்டே கட் பண்ணிட்டே இருப்பா. இவரும் அதட்டிக்கிட்டே இருப்பாரு போட்டு. என்ன இது, இந்த பையன் எதுக்காக இந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிறான், இதுக்கு முன்னாடி இவன் இப்படிலாம் யார்ட்டையும் நடந்துக்க மாட்டானேன்னு மத்த 3 பேருக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கும். அப்ப பாவம் நம்ம கில்கியாம் அழுதுகிட்டே வெளியில வருவா. இது ரொம்ப வித்தியாசமாவே தெரியும் எல்லாத்துக்குமே. நம்ம குக்கு இல்லாதப்போ இவன் ஏன் இந்த பொண்ணை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றான்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த தான் காட்டுவாங்க. இன்னும் அந்த சங்ஷங் இருக்காரு இல்லையா, அவர் வெளியில வரல. அங்க வேற சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது, இந்த ஆள் எப்ப வருவான், எப்ப இதை செஞ்சு கொடுப்பானா மாட்டானான்னு ஒன்னும் தெரியல. ஆனாலும் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழையில நல்லா பேஜி ஆன் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு காங்கல் சொல்லுவான். ஆமா, நல்லா தான் இருக்கும்னு நம்ம ராஜாவும் சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஏதேதோ டிஷ் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அப்ப காங்கல் கிட்ட அவ கேப்பா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இந்த சங்ஷங் இருக்காரு இல்லையா, இவரோட சொந்த ஊர் எது, அது தெரிஞ்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேப்பா. இவரோட சொந்த ஊர் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா இவரோட தாத்தா தானே இதுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருக்கும் போது நிறைய பொருளை நம்ம அரண்மனைக்கு பண்ணி கொடுத்திருக்காரு, அவரோட ஊர் வந்துட்டு பூசான் நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. ஓ, பூசான் போர்ட்டா அவங்க சொந்த ஊரு, ஆமா அப்படிதான் இருக்கணும், அந்த பேரை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுதுன்னு காங்கலும் சொல்லுவான். அப்ப சரி, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வாங்க நம்ம கொஞ்சம் இன்கிரீடியன்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி மலையிலேயே கூட்டிட்டு போவோம் நம்ம ராஜாவை. 4 பேரும் அப்படியே மலையில ஓடிட்டு இருப்பாங்க. இதை ஒரு ஓட்ட வழியா நம்ம சங்சங்கும் பாப்பாரு. பரவாயில்ல, ஒரு வழியா 4 பேரும் போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனாலும் இந்த ரைஸ் பஃப் சுகர் இல்லாம நல்லா இல்லப்பா, எவ்வளவுதான் சாப்பிட்டு பார்த்தாலும் வயிறு நிறையவே மாட்டேங்குது, அந்த பொண்ணு கொடுத்த டேஸ்ட் அளவு இது இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனாலும் அந்த இடத்துல ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்குமா, அவரு வீட்டுக்குள்ள ஓடிடுவாரு. இந்த பக்கம் பார்த்தா இவங்க நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த இடத்துல அடுப்பு கூட்டி சமைக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த இடத்துல ஒரு தோசை சட்டியை வச்சு எண்ணெய்
எல்லாத்தையும் போட்டு ஸ்ப்ரிங் ஆனியனை முழுசா போட்டு அப்படியே எண்ணெயிலேயே ரோஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் ஒரு விசிறியை வச்சு விசிறிட்டே இருப்பாரு. அவளுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் தோணும் போல. உடனே நம்ம காங்களையும் அசிஸ்டன்ட்டையும் கூப்பிட்டு நல்லா விசிறுங்க, இந்த வாசம் அப்படியே அந்த வீடு வரையும் போகணும்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே அதுல மாவு முட்டைன்னு எதையோ போடுறா. அது ஒரு நல்ல ஸ்மெல்ல கொடுக்கும். இதுதான் பேஜியான் அப்படின்ற அந்த டிஷ் போல. அது அப்படியே அந்த எண்ணெயில நல்லா மொறுன்னு வெந்துட்டு இருக்குங்க. அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ராஜாவும் எந்திரிச்சு வந்து நீங்க 2 பேரும் எந்திரிங்க, நான் விசிறி விடுறேன்னு சொல்லி அவரே விசிறி விட்டுட்டு இருப்பாரு. அப்படியே ஒன்னொன்னா நம்ம ஹீரோயினும் சுட்டு எடுத்துக்கிட்டே இருப்பா. பார்த்தா நம்ம ராஜாவாலையும் ஒரு லெவலுக்கு மேல விசிற முடியாது. மறுபடியும் காங்கிலும் அந்த அசிஸ்டன்ட் தான் விசிறி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த வாசனை அப்படியே உள்ள இருக்க சங்ஷங்குக்கு போகும். என்ன இது, இப்படி ஒரு வாசனை எங்க இருந்து வருதுன்னு சொல்லி அவருக்கு ஒரே ஷாக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே எல்லா ரெசிபியும் பண்ணி முடிச்சுட்டு அதை பிளேட்டிங்கும் பண்ணுவா. அதை அப்படியே கட் பண்ணிட்டு இருப்பா. அப்ப பார்த்தா மலையில ஒரு கெட்டப்போட அந்த சங்ஷங் வந்துட்டு இருப்பாரு. என்ன இது, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோயினும் வாங்க சங்ஷங், எங்களோட எஜமான் இருக்காரு இல்லையா, அவர் மழை பெய்யுதுன்னு ஒரு பேஜியான் செஞ்சு கொடுக்க சொன்னாரு, அதான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க வேணா கொஞ்சம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்களே, சாப்பிடுங்களேன்னு கூப்பிடுவா. இல்ல எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பிகு பண்ணிட்டு போவாரு. நம்ம காங்கிலும் வந்து கூப்பிடுவான், அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்களேன், டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவர் வேண்டான்னு மூஞ்சி திருப்பிட்டு தான் இருப்பாரு. ஆனா அந்த ஸ்மெல் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவர் அட்ராக்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்கோம். சரி விடுங்க, அவருக்கு வேணானா என்ன, கட் பண்ணுங்க, நம்ம சாப்பிடுவோம்னு நம்ம ராஜாவும் சொல்லுவாரு. உடனே கட் பண்ணி நம்ம ராஜா ஒரு வாய் எடுத்து வைப்பாரு. பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே சூடா சூப்பரா இருக்கும் அந்த மலைக்கு. இதை பாருங்கப்பா, என்னெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க, நீங்களே எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி காங்கல் கிட்டையும் அசிஸ்டன்ட் கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களே எடுத்து சாப்பிட்டு அந்த டேஸ்ட்ல அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. வாவ், சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க சாப்பிடுறத பார்த்து அவரால அதுக்கு மேல பொறுக்கவே முடியாது. வேற வழி இல்லாம அவரும் ஓடி போய் ஒரு பீஸை எடுத்து சாப்பிடுவாரு. செம்ம டேஸ்டா இருக்கும். ஏய், இது என்ன டேஸ்ட், இந்த டேஸ்ட்டை நீ எப்படி கொண்டு வந்த, இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னோட கிராமத்துல சாப்பிட்ட மாதிரியே இருக்கு, அப்படியே அந்த டேஸ்ட் இருக்கு தெரியுமா, நீ எப்படி இதை பண்ணன்னு சொல்லி நம்ம குக்க புகழ்ந்து தள்ளிடுவாரு. அது ஒண்ணும் இல்ல, நீங்க பூசான சேர்ந்தவர்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, அதான் நான் இந்த டிஷ் பண்ணேன்னு சொல்லுவா. பூசானா, உனக்கு எப்படி இந்த டிஷ் பண்ண தெரியும்னு கேட்டா, என் அப்பாவும் பூசான் போர்ட்ல இருந்து தான் வந்திருக்காருன்னு தான் ஹீரோயின் தன்னோட அப்பாவை பத்தி சொல்லுவா. அவர் நிகழ்காலத்துல இருக்க பூசான சேர்ந்தவர் போல. உடனே அவரும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு. இந்த டேஸ்ட் நான் வாழ்க்கை முழுக்க தேடிட்டே இருந்தேன் தெரியுமா, ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா அந்த ஆளோட மனசுல இடம் பிடிச்சிட்டோம்டான்னு. அப்போ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட சொல்லுவா, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா, உங்களும் உங்களோட முன்னோர்களையும் இந்த நாடு மறந்துருச்சு, நல்லா யூஸ் பண்ணிட்டு வெளியே அனுப்பிடுச்சுன்னு. ஆனா அது அப்படி கிடையாது. உங்க முன்னோர்கள் செஞ்சு கொடுத்த அந்த கடிகாரம், வான்வெளி நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய அந்த மிஷின், இது எல்லாமே இன்னைக்கு அரண்மனையில அவங்களோட அடையாளமா இருக்கதான் செய்யுது. அப்ப அதையெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. அது மேபி நிகழ்கால கொரியால அப்படியே இருக்க போல. அதைத்தான் இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே போல உங்க கண்டுபிடிப்போம் யாராலையும் மறக்கப்படவோ செய்யாது. நீங்க தாராளமா எனக்கு செஞ்சு கொடுக்கலாம், அதனால உங்களுக்கு பெருமைதான் செய்யணும்னு நம்ம சங்ஷன் கிட்ட சொல்லுவா. இதை கேட்டதும் அவரும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவாரு. நான் தான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா எனக்கு இவ்வளவு டேஸ்டான சாப்பாடை நீ பண்ணி கொடுத்துருக்க, கண்டிப்பா உனக்காக நான் அதை பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க உண்மையிலே செஞ்சு கொடுக்க போறீங்களா நம்ம ராஜாவும் கேட்பாரு. ஆமா, ஆனா அது உனக்காக கிடையாதுன்னு நம்ம ராஜாவை பார்த்து சொல்லுதோ அவருக்கு டென்ஷன் ஆயிருயே, என்ன சொல்ல, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போவாரு. ராஜா விடுங்க, இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கன்னு நம்ம ஹீரோயின் தான் சொல்லிடுவா. அவரும் வேலையாகணுன்றதுக்காக அமைதியாயிடுவாரு. அப்புறம் நம்ம காங்கில மட்டும் சங்ஷன் கூட விட்டுட்டு போவாங்க அந்த பிரஷர் குக்கர் செய்யறதுக்காக. ஏன்னா நம்ம ராஜாவுக்கும் குக்குக்கும் அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு மலைக்கு போய் அங்க இருக்க ஃப்ரெஷ்ஷான ஹர்ப்ஸ், நிறைய இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே அவங்க எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால மலை ஏறதுக்கு தேவையான கயிறுன்னு இன்னும் நிறைய பொருளை அங்க இருந்து எடுத்துக்கிட்டு நம்ம ராஜா, குக்கு, அசிஸ்டன்ட் 3 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. போகும்போது அசிஸ்டன்ட் நம்ம காங்கல் கிட்ட பாத்து பத்திரமா நல்லா கடினமா உழைச்சு அந்த பாத்திரத்தை செஞ்சு வைன்னு சொல்லிட்டு போவாரு. இவங்க இருக்கும்போது பார்த்தா அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் காங்கலுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாமையே இருக்கும். அவங்க கொஞ்சம் முட்டிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எதிர்நாட்டோட செஃப் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இன்கிரீடியன்ட் எல்லாம் வச்சு புதுசா ஏதோ டிஷ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்க ஒரு குக்கு வந்து கேட்பாரு நம்ம தைலம் கிட்ட, இந்த காம்படிஷன்ல நீங்க ரொம்ப மும்முரமா இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி. ஆமா, இந்த காம்படிஷன் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், இதுதான் நம்மளோட பெருமையை சொல்ல போகுது, அதனால நம்ம கடினமா இந்த காம்படிஷன்ல உழைக்கணும், நம்ம திறமையை முழுக்க காட்டணும். ஆனா என்னைக்கும் நம்மளோட தர்மத்தை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஒரு பெரிய நாட்டுல இருந்து வந்திருக்கோம், ஆனா போட்டி போட போறது என்னமோ ஒரு சின்ன நாடோட தான். நம்ம தர்மத்தோட இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அந்த தைலங். அப்ப இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கூட்டத்துல ஒரு லேடி குக் இருப்பால, அவ பொட்டணத்துல எதையோ கொண்டுகிட்டு நம்ம பிரின்ஸ் ஜெய்ஷன் கிட்ட வரா.
அவர் அதை பிரிச்சு பார்த்துட்டு இது என்ன விலையுயர்ந்த மிளகு மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாரு. ஆமா, அவர் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு மிளகை தான் கொண்டு வந்திருக்காரு. இவருக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காளாமா. அது சும்மா கிடையாது, பொருளுக்கு பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மிளகை வச்சுக்கிட்டு உங்களோட ஒரு இன்கிரியன்ட்டை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்டு நிக்கிறாங்க. ஆனா என்னன்னு நமக்கு காட்டல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் எல்லாருமே மலைக்கு போயிருந்தாங்க இல்லையா, அந்த சீனை நமக்கு காட்டுறாங்க. அவ நிறைய இன்கிரியன்ட் அங்க எடுத்துட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு செடி மாதிரி இருக்கும். இது என்ன சின்சங் மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ராஜா அதை புடுங்குவாரு. பார்த்தா அது ஒரு காட்டுல வளரக்கூடிய சின்சங்கா. அதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இது ரொம்ப அரிய வகையான ஒரு ஹர்ப்னு சொல்லி அவ அதை பார்க்கணும்னு கேட்பா. ஆனா நம்ம ராஜா அதை டபக்குன்னு உள்ள வச்சுப்பாரு. என்ன எதுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா, இந்த நாட்டோட மண்ணில் விளையிறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நான் தானே ராஜா, அதான் நானே வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்லுவாரு. இவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும் அப்படி இதை கேட்கறதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம காங்கலும் சங்ஷங்கும் சேர்ந்து பிரஷர் குக்கர் செய்யறதுக்கான மோல்டை எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க மண்ணுல. அப்படியே உலோகத்தை உருக்கி அதுல ஊத்துவாங்க. காங்கல் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பான் அந்த பிரஷர் குக்கர் செய்யறதுக்காக. இப்படி இவங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த பக்கம் இந்த எதிர்நாட்டு குக் இருக்காங்க இல்லையா, அவங்க சிக்கனை வச்சு ஏதோ ஒரு ரெசிபியை தயார் பண்ணிட்டு இருப்பாங்க. புது ரெசிபியை கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக. அதுல இந்த பொண்ணு இருக்கால, அவ ஏதோ ஒரு சிகப்பு பொடியை போடுவாங்க. அதை போட்டதும் அந்த எண்ணெய் அப்படியே ரெட் கலர்ல மாறிடும். ஆனா இதை பாக்குற நமக்கு நல்லாவே தெரியுது இது சில்லி பவுடர் தான், சில்லி ஆயில் தான் இவ ரெடி பண்ணிருக்கா. ஆனா அங்க இருந்த மூணாவது குக்கு சொல்லுவாரு, தெரியாத இன்கிரீடியன்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ற போட்டு இல்லன்னு. ஆனா தைலங்குக்கு இவ மேல ரொம்ப நம்பிக்கை. அப்ப இவ சொல்லுவா, இதுதான் என்னோட சீக்ரெட் வெப்பன், என்ன மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இத செய்யறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாம தான் இந்த ரவுண்ட்ல ஜெயிப்போம், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு தைலங் கிட்ட கேட்டுட்டு இருப்பா. அந்த மூணாவது குக்கு வேண்டான்ற மாதிரி தான் சொல்லுவாரு. ஆனா தைலங்குக்கு இவ மேல ரொம்ப நம்பிக்கை அதிகம். அதனால நீயே இந்த ரவுண்ட்ல உன் இஷ்டத்துக்கு இந்த டிஷ்ஷை பண்ணிக்கலாம், நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அவரும் அலோவ் பண்ணிடுவாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா பார்த்தா தைலங் அவங்களோட நாட்டுல இருந்து ஒரு தூதுவர் வந்திருக்காரு இல்லையா, அவருக்கு சாப்பாடு பண்ணி எடுத்துட்டு போவாரு. அங்க பார்த்தா அவர் கூட எப்பவுமே ஜோஷியான சேர்ந்த ஒரு மினிஸ்டர் இருப்பாருங்க. ஏன்னா அந்த மிங்கோட தூதுவருக்கு இந்த நாட்டோட மொழி தெரியாது. அதனால மொழியை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக அவங்க மொழியும் இந்த மொழியும் தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் கூடவே இருப்பாரு. அவர் நம்ம பிரின்ஸ் ஜேஷனோட ஆள் தான். அவரும் தான் உட்காந்துருப்பாங்க சாப்பிடறதுக்காக. தைலங்கும் மத்தவங்களும் போய் சாப்பாடெல்லாம் பரிமாறிடுவாங்க. அப்ப இவங்க பரிமாறிட்டு போனதுக்கு அப்புறமா சரி நாம இப்ப உங்க நாட்டு மொழியிலே பேசலாம், என்ன விஷயம்னு சொல்லி ஜோஷியானோட லாங்குவேஜ்லயே அந்த தூதுவர் பேசுவாரு. அவருக்கு இந்த மொழி நல்லா தெரியும் போல, ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அப்போ இந்த மினிஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த குக்கிங் காம்படிஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த சீஃப் குக்க கொல்றதுக்கு அவங்க இந்த போட்டிக்கு வராம தடுக்கிறதுக்காக நிறைய வேலை நடந்துகிட்டு இருக்கு. அரண்மனையை விட்டு தாண்டி போனா ராஜாவுக்கும் குக்குக்கும் பாதுகாப்பே கிடையாது. ஆனாலும் ராஜா வெளியில போயிருக்காரு, அவர் இங்க வர்றது ரொம்ப சந்தேகம் தான், கண்டிப்பா இந்த காம்படிஷன் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. மேபி உங்க நாட்டோட குக்கெல்லாம் காம்படிஷன் நடக்காததுனால டிசப்பாயிண்ட் ஆயிடலான்னு கூட சொல்லுவாரு. ஆனா இது எல்லாத்தையுமே வெளியே நின்று தைலம் கேட்டுட்டே இருப்பாருங்க. அவர் முகத்துல ஒரு அதிர்ச்சி தெரியும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மிங் நாட்டுல இருந்து வந்தாங்க இல்லையா அந்த குக்கு அந்த தூதுவர்னு, அவங்க யாருக்குமே ஜோஷியானோட மொழி தெரியாது. ஆனா இவருக்கு என்ன கேட்டுச்சு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல. இவர் முகத்துல ஒரு ஷாக் தெரியுது. அடுத்து நைட் ஆயிடுச்சு. ராயல் கிச்சன்ல இருந்து சமயக்காரங்க எல்லாருமே சமைச்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா அவங்களோட இடத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா நம்ம குக்கு போங்க இருக்காருல்ல, அவரு மெயாங் கிட்ட கேட்பாரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ எதுக்காக அந்த பொண்ணு கில்காம் கிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிற, இதுக்கு முன்னாடி நீ யாருக்கிட்டயுமே இப்படி நடந்துக்க மாட்டியே, அவளுக்கு எதுக்காக கட் பண்ணலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க, நீ இப்படி நடந்துக்காதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவன் அந்த பேச்சை மழுப்பிட்டு வேற பக்கம் போவான். அட இரு எங்க போறவங்க கிட்ட நான் பேசணும்னு சொல்லி பின்னாடியே துரத்தி வந்துட்டு இருப்பாரு. நீங்க என்ன நான் வேற பக்கம் போயிட்டே இருக்கேன் பின்னாடியே வரீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா அவங்க ஒரு சந்துக்குள்ள நிப்பாங்க. அது என்னன்னு சொல்லி போங்க சொல்லுவாரு. மேயாங்கும் பாப்பான், ஏதோ ஒரு கருப்பு உருவம் அந்த இருட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் செம்மையா பயந்துருவாங்க. வேகமா அந்த கருப்பு உருவம் இவங்களை நோக்கி வரும். கண்ணு மட்டும் தான் தெரியும், முகம் எல்லாம் மூடி இருக்கும். இவங்க அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, இத பாருங்க உங்க சீஃப் ராயல் குக்கோட உயிர் ஆபத்துல இருக்கு, இந்த தகவலை உங்க ராஜா கிட்ட சேர்த்துருங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை வந்து அந்த உருவம் நம்ம குக்க ரெண்டு பேர்கிட்டையும் கொடுக்குங்க. அவங்க அதை வாங்கி பாப்பாங்க. செம்ம பயமா இருக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும். அந்த உருவம் அப்படியே டக்குன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடும். பார்த்தா அதோட முடி வந்து வெளிர்னு கிரே ஹேர்ல இருக்கும். அங்க பாடுறா மாங்கு, அந்த முடிய பாரு கிரே கலர்ல இருக்கு, மிங்ல இருந்து வந்த ஒரு குக்கோட முடிதானே இப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம தைலங்க பத்தி தான் நம்ம மெயாங் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா தைலங்குக்கு தானே வெள்ள முடி இருந்தது நீளமா, யோ நல்லா பாரியா, மிங் நாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு நம்ம மொழி தெரியாது, ஆனா இந்த லெட்டரை கொடுத்துட்டு போனவன் நம்ம மொழியை பேசுறான், எப்படி அது மிங் நாட்டை சேர்ந்தவனா இருக்க முடியும், வா உடனே போய் இந்த தகவலை ராஜா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி நம்ம போங்கும் மியாங்கும் வேகமா அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு நம்ம ராஜாவோட சேம்பருக்கு போவாங்க. ஆனா ராஜா தான் அங்க இல்லையே, அந்த விஷயம் யாருக்கும் தெரியாதே. உடனே அசிஸ்டன்ட் தாத்தாவும் அந்த குண்டுலேடியும் ஓடி வந்து அதை வாங்கிப்பாங்க.
இவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. திடீர்னு மர்மமான ஒரு மனுஷன் வந்து இதை கொடுத்துட்டு போனா நம்ம ராயல் குக்குக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லுவாங்க. நம்ம அசிஸ்டன்ட் தாத்தாவும் அதை உடனே எடுத்துக்கிட்டு நம்ம செக்ரட்டரி கிட்ட போவாரு. அவரும் அதை பாப்பாரு. பார்த்தா அந்த பேப்பர்ல ஒண்ணுமே இருக்காது, வெறும் பேப்பரா தான் இருக்கும். உடனே இந்த தாத்தா அதை வாங்கி மெழுகுவர்த்தியோட வெளிச்சத்துல வச்சு பாப்பாருங்க. அந்த வெளிச்சம் பட்டதுமே கொஞ்சம் கொஞ்சமா அதுல எழுத்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம செக்ரட்டரியும் ஓடி வந்து பாப்பாரு. அதுல என்னன்னா நம்ம சீஃப் ராயல் குக்கோட உயிருக்கு ஆபத்து, சீக்கிரமா அவங்கள காப்பாத்துங்கன்ற மாதிரி எழுதியிருக்கும். இதை பார்த்ததுமே நம்ம செக்ரட்டரிக்கு செம ஷாக்கா போயிடும். அப்போ நம்ம அந்த அசிஸ்டன்ட் தாத்தா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கேட்பாரு அந்த சங்ஷங்கோட ஊர் எங்க இருக்குன்னு, போக எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுட்டு இருப்பாரு. நீங்க ஒரு வேகமான குதிரையில போனீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு அங்க போய் சேர்ந்துடலாம். போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள எப்படியாவது குக்கையும் ராஜாவையும் காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லி அந்த தாத்தாவும் சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வேகமான குதிரையில போர் வீரர்களையும் கூட்டிக்கிட்டு நம்ம செக்ரட்டரி ராஜாவையும் குக்கையும் காப்பாத்துறதுக்காக அவங்க இருக்க அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு நைட்டோட நைட்டா. இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில மலையில இருந்து நிறைய ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ட் ஹர்ப்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ராஜா, ஹீரோயின், அப்புறம் அந்த அசிஸ்டன்ட்னு 3 பேரும் அந்த சங்ஷங்கோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இங்க இவங்க நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு பிரஷர் குக்கர் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிருப்பாரு அவரு. அதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியா போயிடும். என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பண்ணிருக்கேன்னு சொல்லி அந்த பிரஷர் குக்கரை ஹீரோயின் கிட்ட அந்த சங்ஷன் கொடுப்பாரு. உன்னோட முழு திறமையும் காட்டுன்னு சொல்லுவாரு. அவர் ரொம்ப தேங்க்யூ சொல்லுவா. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் காசு கொடுப்பாரு அந்த சங்ஷனுக்கு. ஆனா அவருக்கு அதெல்லாம் பெருசா விருப்பம் இருக்காது. நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, கண்டிப்பா நீ மறுபடியும் இங்க வரணும்னு அவர் சொல்லுவாரு. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. பார்த்தா சுத்தி காடா தான் இருக்கும். அதுக்குள்ள இருந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்காக நிறைய வீரர்கள் வந்துகிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம சங்ஷங்கோட வீடு இருக்கு இல்லையா, அங்க ஏதோ பெல்லா தொங்க விட்டுருப்பாரு. அதுல ஒவ்வொரு பெல்லா டொங்கி டொங்கின்னு விழுந்துட்டு இருக்கும். அவர் இதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆவாரு. உடனே ஓடி போய் கேட்டை திறந்து பாப்பாரு. நிறைய வீரர்கள் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், இங்க நிறைய வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க நம்மளை தாக்குறதுக்காக. ஆனா இதை யாருமே நம்ப மாட்டாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, இந்த காட்டுக்குள்ள 10 அடிக்கு ஒரு நூலுன்னு நான் கட்டி வச்சிருக்கேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த நெருங்கும் போது இதுல இருக்க ஒவ்வொரு பெல்லா விழுந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாரு. அதே போல ஒவ்வொரு பெல்லா விழுந்துட்டே இருக்கும். மகாராஜா நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன்னு அசிஸ்டன்ட் சொல்லுவான். அப்போதான் ஜங்ஷனுக்கு தெரியும் இவர் உண்மையான மகாராஜான்னு. அவர் குழம்பி போய் நிக்கும் போது சரி சரி அப்புறம் இதை பத்தி எல்லாம் பேசிக்கலாம், உடனே இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி நிறைய வாள் அது இதுன்னு செஞ்சு வச்சிருப்பாரு மனுஷன். அதெல்லாத்தையும் எடுத்து போடுவாரு. ஏன்னா இவங்க ஆயுதம் இல்லாம தானே இங்க வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு என் பின்னாடியே நீ நின்னுக்கோ, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இந்த சங்ஷன் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க, நான் சிக்னல் கொடுக்கும்போது கேட்டை திறங்கன்னு சொல்லுவாரு. கேட்டை மூடிதானே வச்சுக்கணும், அட்டாக் பண்ணும்போது எதுக்கே கேட்டை திறக்க சொல்றேன்னு ராஜா சொல்லுவாரு. மகாராஜா என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு வேகமா அவர் ஒரு குட்டி பீரங்கி வச்சிருக்காரு இல்லையா, அதை யூஸ் பண்ணுவாரு மனுஷன். கரெக்டா சிக்னல் கொடுத்ததும் காங்களும் அசிஸ்டன்ட்டும் கூட கதவை திறப்பாங்க. அந்த பீரங்கில இருந்து மழை மாதிரி நிறைய இரும்பு கொண்டு போய் நிறைய பேர் தாக்கிறோம். அப்புறம் எல்லாருமே வாழை வச்சு ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஜங்ஷன் கிட்ட நிறைய வெப்பன் இருக்குங்க, குட்டி குட்டியா பெருசு பெருசா நிறைய இருக்கும். அதை வச்சு அவரும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில அந்த பிரஷர் குக்கர் இருந்தது இல்லையா, அது அப்படியே டம்முன்னு கீழே விழுந்துரும். நம்ம ஹீரோயினோட கையில பட்டு செம்ம அடி ஆயிரும். அந்த சண்டைக்கு நடுவுல பிரஷர் குக்கரோட மூடி வேற பறந்து போயிருங்க. இது ஒவ்வொருத்தரோட காலையும் பட்டு மிதிப்பட்டு இருக்கும். ஐயோ மூடி மூடின்னு சொல்லி இவ கத்திட்டு இருப்பா. இத பாரு, நான் அதை எப்படியாவது உனக்கு தேவைப்படும் போது எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன், முதல்ல எப்படியாவது இங்க இருந்து உயிரை காப்பாத்திட்டு ஓடிடுன்னு சொல்லி அந்த ஜங்ஷன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. அவளும் அந்த பிரஷர் குக்கரோட மூடி இல்லாம குக்கரை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ராஜா கூட ஓடிக்கிட்டு இருப்பா. நீங்க எல்லாரும் வேகமா இங்க இருந்து போங்க, அப்பதான் என்கிட்ட இருக்க இந்த பயங்கரமான அம்பு விடுற ஆயுதத்தை என்னால பயன்படுத்த முடியும்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதனால இவங்க 4 பேரும் காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஓடினதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தலான்னு பார்த்தா அங்க ஒரு வீரன் கூட இருக்க மாட்டான். இவங்களை துரத்திட்டு ஓடிடுவான். யார் இவங்களா, எதுக்காக இங்க வந்தாங்க? அப்ப அவங்க போகும்போது அந்த பொண்ணை தான் கொல்லணும்னு சொல்லிக்கிட்டே போவானுங்க. எதுக்கு இந்த பொண்ணை கொல்ல போறானுங்கன்னு அந்த ஜங்ஷனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா வந்திருக்க எல்லாரோட டார்கெட்டுமே நம்ம ஹீரோயின் தான். இவங்க காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல நம்ம ராஜாவோட அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க எல்லாரும் இதுக்கு மேல தப்பிச்சு ஓடுங்க, நான் கொஞ்ச நேரம் எல்லாரையும் சமாளிக்கிறேன்னு. இப்போ நம்ம ராஜா, காங்கல், ஹீரோயின் 3 பேரும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் மட்டும் ஒத்தையால எல்லாரையுமே சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நிறைய பேர் வாளோட வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவரும் சண்டை போடுவாரு. மத்த 3 பேரும் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களையும் நிறைய பேர் துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்ப காங்கல் என்ன பண்ணுவானா, நீங்க வேற பக்கம் ஓடுங்க, நான் இவங்களை கொஞ்ச நேரம் சமாளிக்கிறேன்னு சொல்லுவான். அதனால நம்ம ராஜாவும் ஹீரோயினும் வேற பக்கம் ஓடுவாங்க. இப்ப காங்கலோடையும்
வந்து நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவனும் பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம ராஜாவையும் ஹீரோயினையும் விடாம பாதி பேர் அவங்களையும் துரத்திட்டு போவாங்க. இங்க பார்த்தா ஒரு 3-4 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம ராஜாவோட அசிஸ்டன்ட்டையும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண வருவாங்க. அவரும் அதை சமாளிக்க முடியாம சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்புறம் நம்ம ராஜா ஓடிட்டு இருந்தார் இல்லையா, அவரையும் நிறைய பேர் துரத்திட்டே போய் அவர் கூடயும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அவரும் நல்ல வாழை வச்சு சூப்பரா சண்டை போடுவாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் இதெல்லாம் பார்க்க ரொம்ப பயமா இருக்கும். ஒரு லெவலுக்கு மேல ஒருத்தர் நம்ம ராஜாவை வெட்ட வருவான் பாருங்க. அப்ப எங்கேயோ இருந்து தூரத்துல இருந்து ஒரு அம்பு வரும். அது அவனை அப்படியே நில கொலைய வச்சிரும். அதை விட்டது வேற யாரும் கிடையாது, நம்ம ராயல் செக்ரட்டரி தான். அவர் தன்னோட போர் வீரர்களோட வேகமா குதிரையில அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்து எல்லாரையும் அம்பு விட்டு தாக்கிட்டு இருப்பாரு. அதுல ஒருத்த நம்ம ராஜாவை ஒரு குறுங்கத்திய வச்சு அட்டாக் பண்ண வருவான். நம்ம ராஜா அவனை பிடிச்சு அமுக்கி, உங்களை யார அனுப்புனது சொல்லுங்கடான்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா இந்த நாட்டோட போர் வீரர்கள்லாம் வந்தது அவனுக்கு தெரிஞ்சு போனதுனால அந்த கத்தியாலே அவனை குத்திக்கிட்டு செத்து போயிடுவான். கடைசி வரைக்கும் அவங்களை யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்துக்கு செக்ரட்டரியும் வந்து போர் வீரர்களோட மத்த எல்லாத்தையுமே அடிச்சு வரட்டி துரத்தி விட்டுருவாருங்க. சாரி ராஜா, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு நம்ம மகாராஜா கிட்ட வேற மன்னிப்பு எல்லாம் கேட்பாரு. இந்த சண்டையில நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் மயங்கி விழுந்துருவா. அவளை செக் பண்ணி பார்த்தா உயிர் இருக்கு, ஆனா பயத்துல மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் அவளை ஒரு குளத்துக்கிட்ட தூக்கிட்டு போய் தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பி பாப்பாங்க. காங்கிலும் நம்ம ராஜாவோட அசிஸ்டன்ட் கூட ஓரளவு காயத்தோட உயிர் தப்பிச்சிட்டாங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சதும் பார்த்தா என்னோட பிரஷர் குக்கர் எங்கன்னு கத்துவா. ஆனா மூடி மட்டும் இருக்காது. இங்கதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம ராஜா சொன்னதும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்றதையே அவ விசாரிப்பா. எல்லாரும் சேஃபா தான் இருக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ராஜா சொன்னதுக்கு அப்புறம், ஆமா இன்னைக்கு தானே போட்டிக்கான நாள்னு அப்பதான் அவளுக்கு அது ஞாபகத்துக்குமே வரும். ஆமா, ஆனா உன் கையில அடிபட்டிருக்கே, எப்படி அங்க போறதுன்னு நம்ம ராஜா கேட்பாரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் நான் சமாளிச்சிருவேன், நம்ம எப்படியாவது சீக்கிரமா போகணும், போட்டியில கலந்துக்கணும்னு அவ ரொம்ப ஆர்வமா இருப்பா. ஆனா மத்தவங்க எல்லாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க. இல்ல கண்டிப்பா நம்ம போட்டிக்கு போயே ஆகணும்னு சொல்லி அவ தான் எல்லாத்தையும் துரிதப்படுத்துறா. அதனால இப்ப குதிரையில வேகமா அவங்க எல்லாருமே போட்டிக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அரண்மனையில போட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னும் நம்ம குக்கும் ராஜாவும் அந்த இடத்துக்கு வரல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே ஜோஷியானோட மினிஸ்டர்ஸ் ஒரு பக்கமும் அந்த மிங்குன்ற நாட்டோட மினிஸ்டர்ஸ் தூதுவர்னு எல்லாரும் ஒரு பக்கம் அசம்பிள் ஆயிருப்பாங்க. அந்த குக் எல்லாமே பக்காவா ரெடியா இருப்பாங்க. ஆனா இன்னும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரல. இத பார்த்துட்டு அந்த மிங்கோட தூதுவர் சொல்லுவாரு, என்ன உங்க ராஜாவும் குக்கும் சொன்ன வாக்க காப்பாத்த மாட்டாங்களா, எங்க போனாங்க, பயந்து ஓடி போயிட்டாங்களான்னு ஒரு மாதிரி கேலியா பேசுவாரு. இதனால இந்த நாட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கும். சரி இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்க்கலாம்னு சொல்லி அவரும் டைம் கொடுப்பாருங்க. ஆனா இன்னும் நமக்கு வரவே இல்லை. எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. இங்க பார்த்தா அவங்க குதிரையில வேகமா வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும். அவ எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம ராஜா கிட்ட சொல்லுவா. என்ன ஆச்சுன்னு சொல்லி அவர் கேட்டா, ஒன்னும் இல்ல, குதிரையில போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி மயக்கமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ இப்ப என்ன நினைக்கிற, உன்னை இப்படி கஷ்டப்படுத்துறதுனால நான் ஒரு வேளை உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. சேச்சா, அப்படிலாம் இல்லையே, தப்பு என்னோடதுதான், நான் உங்களை கேட்காமயே இந்த போட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்க கூடாது, இந்த போட்டியால தான் நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, என்னாலதான் உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்தாயிடுச்சுன்னு எல்லார்கிட்டயுமே சாரி கேட்பாரு நம்ம ராஜா. ஆனா என்ன நீங்க எப்பவும் உங்க கேரக்டர் இது இல்லையே, ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறீங்கன்னு நம்ம ஹீரோயின் கூட சொல்லுவா ராஜா கிட்ட. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வேகமா அரண்மனைக்கு போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவா. அப்புறம் வேகமா மறுபடியும் எல்லாரும் குதிரையை அரண்மனையை நோக்கி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ போகும்போது ராஜா சொல்லுவாரு, எனக்கு நல்லா தெரியுது நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கறேன்னு, என்ன மன்னிச்சிடுன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாரு நம்ம ராஜா. அந்த பக்கம் பார்த்தா போட்டிக்கான நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால அந்த ராஜா வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம போட்டியை ஆரம்பிக்கலாம், 2 நாட்டோட குக்கும் முன்னாடி வாங்கன்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டதும் நம்ம போங்குக்கும் கில்கியாமுக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தானே எல்லாம் தெரியும், அவ இல்லாம எப்படி போட்டியை ஆரம்பிக்கிறதுன்னு அவங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது பார்த்தா ஆப்போசிட்டோட குக்கு தைலங்க இருக்காரு இல்லையா, அவரு முன்னாடி வந்து அந்த மிங்கோட தூதுவர் கிட்ட சொல்லுவாரு, இந்த நேரத்துல தான் நம்மளோட கருணையை நம்ம காட்டணும், நம்ம கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னும் 1 மணி நேரம் அவங்களுக்காக நம்ம காத்திருக்கலான்னு அவர் எல்லாரும் முன்னாடி கேட்பாருங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, சரி விடு, நீ கேட்டதுக்காக இன்னும் 1 மணி நேரம் வேணா நம்ம காத்துட்டு இருக்கலான்னு அந்த தூதுவர் ஓகே சொல்லிடுவாரு. இப்ப இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, இவங்க குதிரையில வந்துகிட்டே தான் இருக்காங்க, டைம் ஓடிட்டே இருக்கும், ராஜா எப்ப வருவாருன்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இன்னும் வந்த பாடு இல்ல. இப்போ அந்த 1 மணி நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா முடிய ஆரம்பிச்சிடும். அந்த 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிச்சதும் மறுபடியும் போங்கும் நம்ம கில்கியாமும் ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஏன்னா இவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே தங்களுக்குள்ள என்ன இன்னும் அவங்க வரலையேன்னு பேசிட்டே இருப்பாங்களா. அப்போ தைலங்குக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் புரியும், அவங்க இங்க வந்துட்டாங்கன்றது. ஏன்னா அவர் ஒரு கும்ஃபு மாஸ்டர். அவங்க குதிரையோட அந்த காலடி சத்தம் இந்த அரண்மனைக்குள்ள வந்ததை அவரால் நல்லாவே உணர முடிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. இங்க பார்த்தா அரண்மனைக்குள்ள நம்ம ராஜா, ஹீரோயின், மத்தவங்க எல்லாமே என்டர் ஆயிடுவாங்க. ஹீரோயினை ராஜா தான் அப்படியே குதிரையில இருந்து இறக்கலாம் விடுவாரு. அவ அந்த பிரஷர் குக்கரை எடுத்துக்கிட்டு வந்து நிப்பா. எல்லாருக்குமே கொஞ்சம் அடிபட்டிருக்கும்.
இப்போ அந்த அரசவைக்குள்ள இருந்து அந்த நாட்டோட மினிஸ்டர்ஸ், கோர்ட் லேடிஸ்னு எல்லாருமே ஓடி வருவாங்க ராஜான்னு. அந்த மிங்கோட தூதுவர் கூட ஓடி வராரு. நம்ம ராஜா அரண்மனையில இருந்து வெளியில போனது அங்க இருக்க மினிஸ்டர் பாதி பேருக்கு தெரியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம அவர் இப்போ காயமா வந்திருக்கிறத பார்த்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அப்படியே இந்த சீனோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்த போட்டி எப்படி நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோடு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த எபிசோட் இன்னும் நிறைய பேர் சென்றடையும். தேங்க்யூ.